சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பேச போகிற படம் பரிமளம் அண்ட் கோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஜெயராமன், ஊர்வசி, யோகி பாபு, மிஸ்கின், ஷாண்டி, சிங்கம்புலி, பக்சி இது போன்ற நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜ் இயக்கியிருக்கிறார். பொதுவாக இந்த படம் ஒரு காமெடி படம், என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோவில் தான் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உணவே மருந்து. ராஹாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ராஹாட்டி 100% இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது, கெமிக்கல் இல்லாதது. ராஹாட்டி டைப் 2 டயாபெட்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதுடன் இரத்த சோகை, அல்சர், மலச்சிக்கல், சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது. ராஹாட்டி நாள்தோறும் 2 முறை பருகுங்கள். ராஹாட்டி உணவே மருந்து. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராமன், ஊர்வசி தம்பதிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் யாரையோ ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அதில் இந்த சின்ன பொண்ணை சாண்டிங்கிற அதாவது வில்லன் அவர் காதலிக்கிறார். ஒருதலை காதல். ஆனால் இந்த பொண்ணு அதை வெறுக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துட்றாரு. உடனே இந்த குடும்பம்லாம் சேர்ந்து அந்த வில்லனை கொலை செஞ்சிடணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த சாண்டி அந்த வில்லன் கேரக்டர் செத்து போகுது. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது கதை. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படி மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஜெயராமன் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு தெரியாமையே நம்ம மனைவி ஊர்வசி கொண்டுட்டாங்களோ, இல்லை நம்ம பொண்ணு ஆளை வச்சு அடித்து கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு. அதே மாதிரி பொண்ணுங்களும் அப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கிறாங்க. இல்லை வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு கதையாக போகுது. இதில் யோகி பாபு காமெடியன். ஆனால் இந்த படத்துக்கு யோகி பாபு தேவையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு நினப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. யோகி பாபை விட்டால் வேறு காமெடியன் இல்லை அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கி அவரை ஒரு பொம்மை அப்படின்ற மாதிரி பொம்மையாக காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் போலீஸ், அது காமெடி போலீஸ் மாதிரி காமிச்சிருக்காங்களா என்ன அது டைரக்டருக்கு தான் தெரியும். அப்புறம் சிங்கம்புலி, பாக்ஸி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, கமலஹாசன் நடித்த பாபநாசம் திரைப்படத்துடைய இமிட்டேஷன் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் போகும். ஆனால் அந்த படத்துடைய அதோடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, அதோடைய காட்சிகள்லாம் நம்மளை மனசை அப்படியே வருடும், நெகிழ வைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் படம் பார்க்குறது எல்லாருமே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா என்னென்னு தெரியலை. கிளைமேக்ஸில் கொஞ்சம் சிரித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இதில் நடித்த அத்தனை பேருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. ஜெயராமன் ஆகட்டும், ஊர்வசி ஆகட்டும், மிஸ்கின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. ஊர்வசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஸ்டைலு, அந்த வார்த்தை ஜாலங்கள், அதில் அவங்க எப்போவுமே நல்லபடியாக கலக்கியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோடு பார்க்கலாம், அதில் ஒரு தப்பு கிடையாது. 2 பாடல்கள் இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. பொழுதுபோக்கிற்காக போய் பார்க்கலாம். ஆனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போய் இந்த படம் பார்க்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த வெயிலுக்கு ஒரு குழு ஏசியில் ஒரு தேட்டரில் போய் உட்காந்து ஒரு 2 ஹவர் பொழுதை கழிப்பதற்கு ஒரு நல்ல படம். பாண்டியராஜ் இயக்கிய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம். ஆனால் ஒரு காமெடி படமாக எடுக்க நினச்சிருக்காரு. அது அந்தளவுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். இது காமெடி படமா இல்லை சீரியஸ் படமா அப்படிங்கிறத ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி விட்டுறணும் நம்ம. ஏன்னா அதுதான் உண்மை. அவரவர்களுக்கு ஏற்றது போல் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாம். சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கலாம், அமைதியாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பரிமளம் அண்ட் கோ அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு யாரா இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் பரிமளம் அப்படிங்கும்போது ஊர்வசியாக இருக்குமா, இல்லை மகளாக இருக்குமா, இல்லை வேறு எந்த இப்போ லேடிஸ் கேரக்டராக இருக்குமான்னு. அப்படிலாம் இல்லை, ஜெயராமன் பேர் தான் பரிமளம். எவ்வளோ அருமையான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சாமானியனின் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள். நன்றி, வணக்கம்.